கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. பகுதி 2. நாம் விசுவாசத்தை விட்டு மருளாமல் இருக்கவும், விசுவாசத்தை விட்டு வழுவி போகாமல் இருக்கவும் என்ற காரியத்தை போன பகுதியில் நாம் பார்த்தோம். இந்த பகுதியில் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படக்கூடாது. அதற்கு காரணம் நமக்கு ஏற்படும் உபத்திரவமே. அதற்கு சில வசனங்களை நாம் தியானிப்போம். லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். இவங்களுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொள்ளவில்லை, வசனத்துக்குள்ள வேர் கொள்ளவில்லை. கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து இவர்கள் வசனத்தில் வேர் கொள்ளவில்லை, சத்தியத்தை அவர்கள் அறியவில்லை. இந்த கள்ளபோதகர்கள் சொல்லுவது போல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இனி நீங்கள் தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையினால் அவர்களுக்கு எந்த ஒரு உபத்திரமும் ஏற்படாது என்று அவர்கள் விசுவாசிக்க செய்கிறார்கள். அவர்களுக்கு சோதனை காலம் வரும்போது அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையே நாம் விசுவாசிக்க வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சீஷர்களை பார்த்து சொன்னார். சீஷர்கள் என்றால் நம்மையும் பார்த்து அதே தான் சொல்லுகிறார். உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் அப்படி என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்காமல் இவர்களுடைய பொய்யான வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிப்பதனால நமக்கு ஏற்படும் சோதனை காலங்களில் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படுகிறோம். நாம் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று பவுல் நம்மை அழைக்கிறார். நாம் சில வசனங்களை தியானிப்போம். 1 பேதுரு 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். நமக்கு பரலோகம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு, நம்மளுடைய சுதந்திரம் பரலோகம் இருக்கிறது. இதில் நம்ம சந்தோஷமா இருக்கும். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் மாத்திரம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். இங்க பேதுரு என்ன சொல்லுகிறார்? நம்மளுடைய சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே நம்மளுடைய சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று பேதுரு சொல்லுகிறார். ஆனால் துன்பமே வராது, உங்களுக்கு பிரச்சனையே வராது என்று அநேக கள்ளபோதகர்கள் நம்மளை பொய்யான வாக்குறுதிகளை தந்து விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போக காரணமாக இருக்கிறார்கள். இங்கே பேதுரு துன்பப்பட வேண்டியது அவசியம் அப்படி என்று சொல்கிறார். அது ஏன் அவசியம் என்று நாம் பார்ப்போம். துன்பப்பட வேண்டியது அவசியம். இந்த துன்பத்தினால் ஏற்படுகிற பலன் என்ன? முதலாவது பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வளர்ச்சி. நாம் எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 1:2-4 வரை. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். வார்த்தை என்ன சொல்லுகிறது? பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உபத்திரவத்தை நாம் சந்தோஷமாக எண்ண வேண்டும். அதற்கு முதல் காரணம் நாம் ஆவிக்குரிய வளர்ச்சியில் வளர வேண்டும். 4வது வசனம் பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. நாம் எதிலையும் குறைவுள்ளவர், ஆவிக்குரிய வளர்ச்சியில் எதிலையும் குறைவுள்ளவர்களாக இராதிருக்க இந்த உபத்திரவம் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. இந்த பொறுமை பூர்ணராகவும் நிறைவுள்ளவர்களாக மாற்றி பூர்ண கிரியை செய்ய வைக்கிறது. அப்ப துன்பப்பட வேண்டியது அவசியம் என்று பேதுருவும் சொல்லுகிறார், யாக்கோபும் சொல்லுகிறார். இந்த இடத்துல யாக்கோபு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது இந்த வளர்ச்சி நாம் அடைகிறோம். 2வது காரணம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 12
8. எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இல்லாமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. 10வது வசனம் பாருங்க. அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். 2வது காரணம் பரிசுத்தமாகுதல். நம்மை ஆண்டவர் சிட்சித்து வழிநடத்தும் பொழுது நாம் பரிசுத்தமாகுதலில் பலனடைகிறோம். முடிவோ நித்திய ஜீவன். அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டே நம்மை சிட்சிக்கிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நம்மளை சீர்படுத்துவதற்கு இந்த சிச்சை அவசியமாக காணப்படுகிறது. 3வது, சாட்சிகளாக இருக்க. எடுத்து வாசிப்போம். லூக்கா 21:12-13. இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாய் இருக்கும். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். இது நமக்கு கிடைத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு வாய்ப்பு. இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம சாட்சியாக இங்கே வாழ, இரத்த சாட்சியாக மரிக்க நமக்கு கிடைத்த வாய்ப்பு. இப்படி துன்பப்படுத்தும் பொழுது நம்ம விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படக்கூடாது. மீண்டும் நாம் 1 பேதுரு 1:7 வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஒரு அழிந்து போகிற பொன், ஒரு தங்கமோ வெள்ளியோ, இது பார்த்தீங்கன்னா அழிந்து போகிறது. அதை சோதிக்க அது சுத்தமுள்ளதாக காணப்பட அதை அக்னியினால் சோதித்து பார்ப்பார்கள். அதைவிட வெளியேறப்பட்டதாக உங்கள் விசுவாசம் சோதிக்கும் பொருட்டாக இந்த காரியம் எதற்கு நடைபெறுகிறதுனா, அவர் வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சி கனம் மகிமை உண்டாகும். அதே போல அது முந்தின வசனத்தில் நாம் பார்க்கும்போது துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனையில் துக்கப்படுகிறீர்கள். அந்த அவசியம் எதற்கு என்று நாம் பார்த்தோம். முதலாவது, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அந்த துன்பம் அவசியமாக இருக்கு. 2வது, நாம் பரிசுத்தமாகுதலுக்கு அந்த துன்பம் அவசியமாக இருக்குது. 3வது, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க. இதெல்லாம் நமக்கு பாக்கியங்களாக காணப்படுகிறது. இப்படி அவர் நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான். பரலோகத்தில் பலன் மிகுதியாக இருக்கிறது. ஆமீன்.